World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்மளுடைய முருகானந்த ஐயாவுடைய சொற்பொழிவு. எப்பயுமே பார்த்திங்கன்னா முருகானந்த ஐயா ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி. எப்படி ரோஹித் சர்மாலாம் அவுட் ஆனதுக்கப்புறம் இடையில ஒரு மிடில் ஆர்டராக ஒரு 4வது பேட்ஸ்மேனை இறக்கி விட்றாங்களோ அந்த மாதிரி கரெக்டாக மீட்டிங் ஆரம்பித்து லஞ்சுக்கு முன்னாடி கரெக்டாக பேசுவார் எப்பயுமே ஐயா. ரொம்ப ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். அவருடைய பேரில் இருக்கிற மாதிரியே ரொம்ப ஆனந்தமான ஒரு பேச்சாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தலைப்பில் பேச போகிறார். உங்கள் ஜாதகப்படி யாரால் யோகம், வயோகத்தில் வெற்றி பெறும் யோகம் யாருக்கு அப்படிங்கிற தலைப்பில் பேச வருமாறு பாரம்பரிய ஜோதிடர் பிரபஞ்ச குழுவுடைய பொருளாளர் திரு முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, இன்றைக்கி பதவி கொடுத்தது ஒரு இது விட்டு போச்சு எனக்கு. எப்படின்னா, நான் பிறந்தது 29 தான். அந்த தேதியிலே எனக்கு இந்த பொருளாளர் பதவியை ஐயா கொடுத்துருக்காங்க. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா 29/11/1971. அப்போ 29 பார்த்தீங்கன்னா என் காரோடைய நம்பரும் பார்த்தீங்கன்னா 29 தான் ஃப்ரண்டில் இருக்கும். அதேமாதிரி பைக்லேயும் பார்த்தீங்கன்னா 29 தான் இருக்கும். அதனால் அந்த நம்பரை தேர்ந்தெடுத்து கொடுத்தது ஐயா தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. அதனால் அதை விட்டுட்டேங்கிறக்காண்டி சொல்ல வந்தேன். அடுத்து, இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கும், குலதெய்வத்திற்கும், பட்டுக்கோட்டை நாடியம்மனுக்கும், பழனி ஆண்டவருக்கும், தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியுள் இருளே தோன்றாமல். அடுத்து ஒரு முருகன் பாடல். தணிகை வாழும் முருகா, உன்னை காண காண வருவேன், என்னை காத்து காத்து அருள்வாய். எனக்கு கொடுத்த தலைப்பு, உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி யாரால் உங்களுக்கு யோகம் வரும், வயோதிகத்தில் வெற்றி பெறும் யோகம் யாருக்கு. முதலில் உங்களுக்கு ஜாதகப்படி யாரால் உங்களுக்கு யோகம் வரும் என்பதை பார்த்து விடுவோம். ஒரு மனிதன் இந்த சமுதாயத்தில் பிறக்கிறான். அவனுக்கு யோகம், அதிர்ஷ்டம், முன்னேற்றம் இவைகளை விரும்பாதவர்கள் யாரும் கிடையாது. அப்போ நம்ம பூர்வ ஜென்ம கர்மாவில் என்ன அனுபவிச்சுட்டு வந்திருக்கோமோ அதை கழிக்கிறதுக்கு தான் இந்த ஜென்மத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ ஒரு மனிதன் பிறக்கிறான். பிறந்து தன்னுடைய தாய் தந்தையரை நல்லபடியாக பார்த்துக்கிறான், குழந்தைகளை நல்லபடியாக பார்த்துக்கிறான், மனைவியை நல்லபடியாக பார்த்துக்கிறான், சகோதரரை நல்லபடியாக பார்த்துக்கிறான். இதெல்லாம் சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் பிறந்தால் சமுதாயத்திற்குத்தான் அவன் சேவை செய்ய பிறந்திருக்கிறான். இப்போ ஒருத்தருக்கு யோகம் வருது, சிவசக்தி யோகம் வருது, என்ன பண்ணுவார் அவர்? யோகத்தை வச்சுக்கிட்டு தன்னுடைய சுயநலம் பார மாட்டார். தன்னுடைய சகோதரர்களுக்கு செய்வார், மனைவிகளுக்கு செய்வார், உங்களுக்கு தாய் தந்தையர்களுக்கு செய்யத்தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். அப்போ யோகம் என்பது உயிர் காரகத்துவத்திற்கு உதவத்தான் ஒரு யோகம். அப்போ யோகம் என்னென்ன வகையில் செயல்படும்? திரிகோணத்தில் ஒரு மனிதன் திரிகோணாதிபதி நல்லா இருந்தால், கேந்திராதிபதி நல்லா இருந்தால், 2, 9, 11 என்று மகாதனம் யோகம் என்று சொல்லக்கூடிய இவர்கள் நல்லா இருந்தாலும் யோகத்தை பெறுவார். இதெல்லாம் ஒரு பொதுவான பலன். அடுத்து, லக்னாதிபதி வலுவோடு இருந்தாலும் ஜாதகர் யோகத்தை பெறுவார் என்பது பொதுவான பலன். ஆனால் நாம் யோகத்தை யாரால் பெறுவோம் என்பதை ஜோதிடத்தில் கிரகங்கள் கோடிட்டு காமிக்கும். ஒரு ஜாதகத்தில் இந்த அதிபதி நல்ல வலுவோடு இருக்காரு, அந்த உயிர் காரகத்துவம் செயல்படும். அந்த உயிர் காரகத்துவம் செயல்படுங்க. அது எப்படிங்க செயல்படும்? உயிர் காரகத்துவம்னா என்னங்க அப்படின்னா, ஒரு ஜோதிடத்தில் 12 பாவங்கள் இருக்குது.
இந்த 12 பாவகங்களுக்கும் உயிர் காரகத்துவம் ஒன்று இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இந்த யோகத்தை யாரால் நமக்கு கோடிட்டு காமிக்கும் என்பதை கிரகங்கள் யூகிக்கக்கூடிய வாய்ப்பை பெறும். அப்போ 1, 5, 9, 4, 7, 10 லக்கணம் 2, 9, 11 என்று சொல்லக்கூடிய மகாதனம் யோகம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நல்லா இருந்தாலும் நமக்கு யோகம் ஏற்படும். ஒரு வகையில் லக்கணம் வலுவோடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஜாதகரே யோகத்தை பெற்று விடுவார். அவரே தன்னுடைய சொந்த முயற்சியால் யோகத்தை பெற்று விடுவார். புரியுதுங்களா? அப்போ ஜாதகர் லக்கணம் வலுவோடு இருந்து லக்னாதிபதி வலுவோடு இருந்தால் ஜாதகர் தன் சொந்த முயற்சியில் வெற்றி பெற்று யோகத்தை பெற்று தன்னுடைய உறவினர்களுக்கு செய்யக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகர் பெறுவார். அப்போ லக்கணம் வலுவிழந்துருது, லக்னாதிபதி வலுவிழந்துடுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி வலுவோடு இருக்கார். அங்கே உயிர் காரகத்துவம் என்ன? குடும்ப உறுப்பினர்கள், நமது குடும்ப உறுப்பினர்களால் யோகத்தை பெறுவார். இதில் ஒரு இன்னொரு டிவிஷன் இருக்குது. பெரியம்மாவும் இதுக்குள்ளே வருவாங்க. ஒரு அக்கா தங்கை பிறக்கிறார்கள், தாய் தந்தையரோடு பிறக்கிறார்கள். அக்காவுக்கும் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. அக்கா போய் ஒரு இடத்துல நல்லா செட்டில் ஆகி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சி தன்னுடைய தாய் மாமனுக்கே கட்டி கொடுத்துட்றாங்க. அதனால் வீட்டோடு இருக்குது. திடீர்னு தாய் தந்தையர் இறந்துடுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கணவரும் இறந்து விடுறாரு. இவருக்கு ஒரே பிள்ளை தான். அப்போ என்ன ஆகும்? இந்த ஜாதகருக்கு இந்த அம்மா போட்டு ஏதோ பண்ணிக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ படிக்க வச்சு ஏதோ சின்ன சின்னமாக வேலைக்கு போயிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பெரியம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நல்லா வெல் செட்டிலாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து வந்து இந்த பையனை அந்த அதுவும் 2ஆம் அதிபதி திசை 2ஆம் அதிபதி புத்தி வரும்பொழுது இந்த பெரியம்மா வந்து இந்த பொண்ணை இந்த பையனையும் அவங்களையும் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வாழ்வு வளமாக்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவாங்க. இதில் பெரியம்மாவும் வருவாங்க. அப்போ லக்கணம் வலுவிழந்து இதில் வந்து 2ஆம் அதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உயிர் காரகத்துவம் என்ன? பெரியம்மாவுக்கு உதவணும். இது ஒரு இதாக எடுத்து வச்சுக்கணும், நம்ம பரிகாரமாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து லக்கணம் வலுவிழந்து லக்கணாதிபதி வலுவிழந்து 3ஆம் இடம் வலுக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே யார் யார் உயிர் காரகத்துவம்? சகோதரர் மெயினாக வந்துடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்ம நண்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாமனார். இது வந்து 3ஆவது விதி. முதல் விதி சகோதரர் மெயின். அப்போ என்ன பண்ணுவார்? ஒரு குடும்பம் இருக்குங்க, அண்ணன் தம்பியோடு பிறக்கிறாங்க, தாய் தந்தையரோடு பிறக்கிறாங்க. 2 அண்ணன் தம்பி, அண்ணனும் தம்பியும் பிறக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? அண்ணன் சிறு வயதிலே கோபித்து கொண்டு வெளியில் சென்று விடுகிறார். அந்த தம்பி அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தாய் தந்தையரும் இறந்து விடுகிறாங்க. தம்பி ஒன்றையும் தனியாக ஏதோ போயிட்டு கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு குடிசையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். அப்போ 3ஆம் அதிபதி அண்ணன் கோவித்து கொண்டு போகிறார். அண்ணன் கோவித்து கொண்டு போய் தம்பி உலா வருகிறார். தம்பி தனியாக பார்த்தீங்கன்னா தனியாக தெம்பாக ஆயிடுறார். அவர் கோச்சிட்டு போயிட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா இவர் பெரிய ஆள் ஆயிடுறார். தாய் தந்தையரை இழந்தாலும் தன்னுடைய சுய முயற்சியால் பெரிய ஆள் ஆயிடுறார். தம்பி ஓரளவுக்கு ஒரு வசதி வாய்ப்போடு வந்து அந்த 3ஆம் அதிபதி திசை வரும் பொழுது தம்பி உதவுறார் அண்ணனுக்கு. அப்போ தம்பி இந்த 3ஆம் இடம் சகோதரரை குறிக்கும், அவர்கள் உதவுவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆத்ம நண்பர்களை குறிக்கும், அவர்களும் உதவுவார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா மாமனாரை குறிக்கும். மாமனார் என்னென்னா சொத்தை எழுதி வச்சுட்டு போயிடுவார் மருமகனுக்கு. அது மாதிரி உள்ள அந்த 3ஆம் இடம் வலுவோடு இருக்கும் பொழுது இதை கொடுக்கும். அதே மாதிரி 3ஆம் இடம் வழுக்கில் கெட்டுப்போச்சு அப்படின்னா சகோதரருக்கு உதவுங்க, அவ்வளோதான். உயிர் காரகத்துவத்தை நம்ம செயல்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம். இங்கே 4ஆம் இடம் லக்கணம் வலுவிழந்து லக்கணாதிபதி வலுவிழந்து 4ஆம் இடம் வழுக்குது. அப்போ என்ன பண்ணணும்? அப்போ என்ன நடக்கும்? தாயார் வழியை பிடிச்சிக்கிட்டே போயிடுவார். தாயாரே யோகத்தை கொடுத்து விடுவார். ஒரு சிம்ம லக்கணம் எடுத்துக்கொள்வோம். விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார். அங்கே 4ஆம் அதிபதி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். தாய் திடகாத்திரமாக இருப்பாங்க. தாயை பிடிச்சிக்கிட்டே இவர் போயிடுவார். இன்னொரு லக்கணம் கூட சொல்லலாம், மகர லக்கணம் எடுத்துக்கொள்வோம். மேசத்தில் செவ்வாய் ஆட்சி. அப்போ என்ன ஆகும்? தாயாருடைய வர்க்கத்தினால் யோகத்தை பெற்று இதில் வந்து சித்தியும் சித்தப்பாவும் வருவாங்க. அவங்களும் இவருக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள்.
4ஆம் அதிபதி வலுத்திருந்துச்சுன்னா இந்த யோகத்தை கொடுப்பார். தாயார் வழி யோகம் கிடைக்கும், சித்தி சித்தப்பாருடைய யோகமும் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம், இதில் ஒரு வலு இருக்கிறது. எப்படின்னா ஒரு மேச லக்கணம் எடுத்துக்கொள்வோம். சந்திரன் திருவாதிரையில் நிற்கிறாரு, மிதுன ராசின்னு எடுத்துக்கொள்வோம். 5இல் சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அங்கே ஆட்சி மூல திரிகோணம் திக்பலம் பெற்றிருக்கிறார். அப்போ என்ன ஆகும்? சர் புத்திரர்கள் பிறப்பார்கள், நர் புத்திரர்கள் பிறப்பார்கள், குழந்தை பேர் உடனே கிடைக்கும். இந்த குழந்தையால் அவருக்கு யோகம் இருக்கும். ஒரு சாதாரண டீ கடை வச்சுருப்பாருங்க, டீ கடை வச்சுட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி முதல் குழந்தை ஆண் குழந்தை பிறக்குங்க. சும்மா 10 லிட்டரு 20 லிட்டரு தான் ஓட்டிக்கிட்டு இருப்பார் அவர். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருடைய இந்த பையனுடைய 3 வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பிரான்ச் 5 பிரான்ச் 10 பிரான்ச்சுன்னு ஓப்பன் பண்ணிடுவார். 5 வயதாகும் பொழுது இவருக்கு வண்டி வீடு வாகனம் ஒரு 20 பிரான்ச்சை ஓப்பன் பண்ணிடுவார். முருகன் டீ சென்டர்னே வச்சுங்களேன், ஓப்பன் பண்ணிடுவார். அப்போ என்ன, அவன் வாய்க்கு வாய் சொல்லுவார், என் பையன் பிறந்தாங்க, நான் இன்றைக்கி நல்லா இருக்கேங்க, என் பொண்ணு பிறந்துச்சுங்க, இன்றைக்கி நான் நல்லா இருக்கேங்க. அப்படிங்கும் போது இந்த 5ஆம் இடம் வழுக்கும் பொழுது இந்த புத்திர யோகத்தை, புத்திரருக்கு பிறகு வரும் யோகத்தை கொடுத்து விடுவார். அங்கே சூரியன் ஆட்சி மூல திரிகோணம் திக்பலம் பெற்றிருப்பார். இதில் தந்தையினுடைய காரகத்துவமும் வரும். ஏன்னா சூரியன் தந்தை காரகத்துக்கு உரியவர். தந்தையினாலும் யோகத்தை பெறக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகர் பெறுவார். அப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், எனக்கு அஷ்டலட்சுமியே போயிடுச்சிங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, கேட்டிருப்பீங்க. அது நிதர்சனமான உண்மை. ஆனால் அதற்கு பரிகாரம் இருக்கிறது, அது ஒன்றும் கவலைப்பட வேணாம், புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னம் வலுவிழந்து, லக்னாதிபதி வலுவிழந்து 6ஆம் இடம் வழுக்குது. 6ஆம் இடம் வழுக்கக்கூடாதுங்க. சார் சொன்னார், 6ஆம் இடத்தை பற்றி சொன்னார், சதயம் சண்முகராஜா. அப்போ 6ஆம் இடம் வலுத்துச்சுன்னா ஒரு மனிதனுக்கு நோய் வம்பு வழக்கு கடன்களை கொடுத்து விடுவார். அவர் வழுக்கக்கூடாது, எங்கேயாவது போய் மறையணும். 6ஆம் இடம் வலுத்துச்சுன்னா ஒரு மனிதனுக்கு நோய் வம்பு வழக்கு, அடிமை தொழில், துப்புரவு தொழிலாளர்கள் அனைவரும் 6ஆம் இடம் வலுத்த ஜாதகர்களாக தான் இருப்பாங்க. எடுத்து செக் பண்ணிங்கன்னா தெரியும். அடிமை தொழிலுக்கு கொண்டு போய் விடுவார், ஒரு கீழ் மற்ற தொழிலுக்கு கொண்டு போய் விட்டு விடுவார். 6ஆம் இடம் வழுக்கக்கூடாது. அதில் ஒரு உயிர்காரகத்துவம் வருகிறது, தாய்மாமன் என்ற உயிர்காரகத்துவம் வரும். இருந்தாலும் அதை நம்ம நேரடியாக எடுத்துக்கக்கூடாது, அவரும் உதவுவார் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம். 6ஆம் இடம் வழுக்கக்கூடாது. அப்படி லக்னம் வலுவிழந்து, லக்னாதிபதி வலுவிழந்து 7ஆம் இடம் வழுக்குதுங்க. 7ஆம் இடம் வழுக்குது. ஒருத்தருக்கு விருச்சிக லக்னம், புதன் வீட்டில் போய் செவ்வாய் அமர்ந்துடுறார், மிதுனத்தில் போய் உட்காந்துறார், அஷ்டமாதிபதி ஆயிடுறார், மறைஞ்சிடுறார். ஒரு லக்னாதிபதி மறைஞ்சிட்டாவே ஜாதகர் ஒழுக்கம் கெட்டவராக இருப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ரவுடி ஆயிடுவார், போத வஸ்துக்கள் அனைத்தையும் பெறுவார், அங்கங்கே படுத்து கிடப்பார். அப்போ 7ஆம் இடம் வழுக்குதுன்னா சுக்கிரன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார். விருச்சிக லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபராசியாக வரும். அங்கே சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும்? இவரை பிடிச்சி அப்படி இப்படின்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. போதையிலேயே தாலியை கட்டுவார். தாலியை கட்டினோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பட்டையும் போட்டு கொட்டையும் போட்டு நேராக வந்து நிற்பார். அப்போ பார்த்தா என்ன ஆகும்? அந்த ஜாதகர் தன்னுடைய மனைவி மூலியமாக வரும் யோகத்தை பெறுவார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் உள்ளவங்க உதவுவாங்க, பங்காளிகள் உதவுவாங்க, கூட்டாளிகள் உதவுவாங்க, எல்லாம் உயிர் காரகத்துவத்து மூலியமாக உதவுவாங்க. புரியுதுங்களா? அப்போ 7ஆம் இடம் வலுத்துச்சுன்னா ஒரு ஜாதகர் எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்தாலும் அழகாக நீட்டாக அவங்கள அந்த மனைவி கரெக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போயிடும். அதேமாதிரி மனைவியாக இருந்தாலும் பெண்ணு ஆணை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவர்களுக்கும் இதே ஒரு சூழ்நிலை தான் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒழுக்கக்கேடாக நடப்பாங்க. அவங்கள பிடிச்சி அப்படி இப்படின்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டா கணவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் திருந்திடுவாங்க. அப்போ 7ஆம் இடம் வழுக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியால் வரும் யோகத்தை பெறுவார். அப்போ 7ஆம் இடம் கெட்டு போச்சுங்க, என்ன பண்ணணும்? ஜாதகர் நம்ம மனைவிக்கு உதவலைன்னா அடுத்தவன் மனைவிக்கு உதவணும், வேறு எதுவும் உதவி இல்லை, பாசிட்டிவாக இருக்கணும். அப்போ சமுதாய ரீதியில் பாசிட்டிவாக இருக்கணும், பங்காளிகளோடு பாசிட்டிவாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்னம் வலுவிழந்து, லக்னாதிபதி வலுவிழந்து 8ஆம் இடம் வழுக்குதுங்க. 6, 8, 12 அதிபதிகள் வழுக்கக்கூடாதுங்க. எப்போதுமே அவங்க என்ன பண்ணணும்?
தங்களுக்குள் மாறி அமர்ந்தார்கள்னா சூப்பராக வேலை செய்வார். அப்போ 8ஆம் இடத்துல ஒன்று உயிர் காரகத்துவத்தை டைரெக்டாக ஒன்றும் சொல்ல முடியாது. அங்கே திடீர் அதிர்ஷ்டம் அதை ஒன்று தான் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து உயிர் காரகத்துவத்தில் மனைவியோட குடும்பம்னு சொல்லுவோம், அது டைரெக்டாக வராது. இருந்தாலும் மனைவியோட குடும்பத்தோட பாசிட்டிவாக இருங்கன்னா முடிஞ்சு போச்சு. 8ஆம் இடம் வலுவோடு இருந்தால் ஜோதிடர்களாக இருந்தாலும் சரி, ஒரு கிளைண்டாக இருந்தாலும் சரி, ஒரு ஆயுள் இன்சூரன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா ஜோதிடத்தை கற்றுக்கணும். 8ங்கிறது ஜோதிடம். அப்போ அங்கே என்ன ஆகும்? பாசிட்டிவ் ஆயிரும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும். அதை நீங்கள் பண்ணணும். அடுத்து லக்னம் வலுவிழந்து, லக்னாதிபதி வலுவிழந்து 9ஆம் இடம் வழுக்குதுங்க. அங்கே யார்? உயிர் காரகத்துவம் யார்? தந்தை. தந்தையார் வழி. அப்போ தந்தையார்னாலே யோகத்தை பெற்றுவார். அந்த ஜாதகருக்கு 4ஆம் இடம் கெட்டு போச்சுங்க. முதல் படிப்பை படிச்சிருக்க மாட்டார். அடித்து பிடிச்சி கொண்டு போய் +2 வரைக்கும் கொண்டாந்து விட்டுருவார். 300 350 மார்க் தான் எடுப்பார். இவன் எங்கடா படிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தாருன்னா 9ஆம் இடம் வலுத்துச்சுன்னா மேற்படிப்புக்கு உள்ள இடம் 9ஆம் இடம். அங்கே என்ன ஆகும்? அடித்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா அக்ரிக்கு போயிடுவார். சீட்டை கிட்ட வாங்கி கொடுத்து அவரை பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிக்கு கொண்டு போயிடுவார் தந்தையார். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு மேல் படிப்பு படித்து மாதம் ஒரு 1,50,000 ரூபா சம்பளம் வாங்குற மாதிரி சிங்கப்பூர் போயிடுவார். அங்கே அக்ரிக்கு மதிப்பு உண்டு. சிங்கப்பூரில் ஒரு மனிதன் அக்ரி டிகிரி முடிச்சிட்டான்னா சிங்கப்பூரில் மதிப்பு உண்டு. அங்கே 1,50,000 ரூபா சம்பாதித்து போயிடுவார். அப்போ என்ன ஆவார்? தந்தையாரினால் யோகத்தை பெறுவார். ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடம் கெட்டுருச்சுங்க. ஒரு மனிதனுக்கு 9ஆம் இடம் கெட்டுருச்சு. ஒரு பாய் 50-50ன்னு வச்சுக்கங்க. இப்போ என்னுடைய ஜாதகத்தை எடுத்துக்குவோம். 9ஆம் இடம் கேது இருக்குது. 9ஆம் இடத்துல கேது இருக்குது. எனக்கு விருச்சிக லக்னம். 9இல் கேது. அவரை 2-5க்குரிய குரு பகவான் தொடர்பு கொள்கிறார். அப்போ 9ஆம் இடத்தினுடைய உயிர் காரகத்துவம், எங்கள் அப்பா இறந்துட்டார், தாய் தந்தையரை இழந்து விட்டேன். அப்போ என்னாச்சு? 9ஆம் இடத்தினுடைய உயிர் காரகத்துவம் போய்விட்டது. அடுத்து யார்? குருமார்கள். 9ஆம் இடம் என்பது குருமார்களை குறிக்கும். நான் பிடிச்சிட்டே வந்துட்டேன் பார்த்தீங்களா? அப்போ குருமார்களை பிடித்து கொண்டு போகும்பொழுது யோகத்தை பெறுவார்கள். வல்லரசையாவை பிடிச்சிட்டு நான் வந்துட்டேன். அப்போ குருமார்களை பிடித்து கொண்டு போகும்போது இந்த வேலையை அந்த 9ஆம் இடம் வழுக்கும் பொழுது இதை கொடுத்து விடுவான். அப்போ 9ஆம் இடம் இப்போ 50-50னாலும் தந்தையார் இல்லைனாலும் குருமார்களை பிடிச்சிட்டே போயிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால் ஒன்றும் கவலைப்பட வேணாம். 9ஆம் இடம் வழுக்கவில்லை, கெட்டுவிட்டது என்றால் தந்தையார் உதவணும், தந்தையாருக்கு உதவணும். இல்லைன்னா தந்தை ஸ்தானத்தில் உள்ள குருமார்களுக்கு உதவ வேண்டும். இப்படி தான் நம்ம ஒரு இதை எடுத்துக்கணும். உயிர் காரகத்துவத்துக்கு தான் நம்ம செய்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நம்ம சம்பாதிக்கிறோம். இன்றைக்கி 2 லட்சம் 3 லட்சம் ஒரு மாதத்துக்கு வருமானம் வருது, ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு காசு அள்ளி திங்க முடியாது. நம்மளுடைய சமுதாயத்துக்குத்தான் நம்ம உதவ முடியும். நம்மளுடைய குழந்தைகள், நம்ம தாய் தந்தையர்கள், மனைவி, இவங்களுக்குத்தான் நம்ம உதவ முடியும். அப்போ உயிர் காரகத்துவம் ஒன்று இல்லை என்றால் பொருளாதாரம் இருந்து வேஸ்ட்டு. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு மனிதனுக்கு இவ்வளோதான் ஒரு லிமிட்டு. அதற்கு உதவக்கூடிய காரணம் இந்த யோகத்தை பெற்றாலும் நம்ம சமுதாயத்திற்கு உதவ வேண்டும். அடுத்து 10ஆம் இடம். 10ன்னா என்னங்க? உயிர் காரகத்துவம் என்னங்க? 7க்கு 4 மாமியார்னு சொல்லலாம். ஆனால் 10ல் நேரடி தொடர்பு எதுவுமே கிடையாது. இப்போ 10ஆம் இடம் வழுக்கும் பொழுது ஜாதகர் தொழிலில் நல்லா சிறந்து விளங்குவார், அப்படி தான் சொல்லலாம். ஆனால் மாமியார்னாலையும் அவருக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அப்போ 10ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா என்ன பண்ணணும்? மாமியாருக்கு உதவணும், அவ்வளோதான். அடுத்து 11ஆம் இடம். அங்கே நேரடி உயிர் காரகத்துவம் யார்? அண்ணன்கள், ஆத்ம நண்பர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இளையதாரம். அங்கே 11ஆம் இடத்தில் நேரடி ஆத்ம நண்பர்களை குறிக்கும், அண்ணன்களை குறிக்கும். ஆக அந்த இடம் வலுத்துரும். புரியுதுங்களா? அப்போ 10ஆம் இடம் 11ஆம் இடம் வழுக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொள்வோம். ஒரு அண்ணன் தம்பிகளோடு பிறக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? தாய் தந்தையரை இழந்துடுறாரு. அண்ணன் பார்த்தீங்கன்னா அவர் இருக்கார், அவர் பெருசாக ஒன்றும் விளவல்ல, தம்பிக்கும் படிக்க வைக்க முடியல, அவர்னாலையும் பெருசாக ஒன்றும் பண்ண முடியல. திடீர்னு பார்த்தீங்களா இந்த 11ஆம் அதிபதி திசை வரும் பொழுது இந்த 11ஆம் இடம்தான் இல்லீகல்னு சொல்லியிருக்கேன். அபிலாசைகளை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடம்தான். பங்கு பரிவர்த்தனையை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடம் தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணனுக்கு 1 கோடி ரூபா பரிசு விழுந்துடும். அப்போ அண்ணனால் தம்பிக்கு உதவி கிடைக்கும். புரியுதுங்களா? தம்பி படாத பட்டுக்கிட்டு இருப்பான், கூலி வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, வாடா
அப்படின்னு பிடிச்சி இந்த பணம் விழுந்தோடனே லாட்ரி சீட்டில் லாட்ரி சீட்டை குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். அப்போ அங்கே 11ஆம் அதிபதி திசையோ 16ஆம் அதிபதி புத்தியோ வரும் பொழுது கண்டிப்பாக அவர் இந்த தம்பிக்கு தமையனுக்கு அண்ணனுக்கு உதவக்கூடிய வாய்ப்பை இந்த ஜாதகர் பெறுவார். புரியுதுங்களா? அப்போ அண்ணனால் நன்மை கிடைக்கும், ஆத்ம நண்பர்களால் நன்மை கிடைக்கும். இதில் இன்னொரு டிவிஷன் இருக்குது. இப்போ கல்யாணம் பண்ணுவாங்க, திடீர்னு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒரு இன்சிடெண்ட்டில் இறந்து போயிடும். அப்புறம் கூப்பிட்டு 2வது கல்யாணம் பண்ணுவாங்க. அப்படியே டாப் 10ல் போயிடுவார். என்னடா அது இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டான், எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டாங்கிற மாதிரி அந்த காரகத்துவம் செயல்படும். புரியுதுங்களா? அப்போ 11ஆம் இடம் ஆத்ம நண்பர்களை குறிக்கும், அண்ணனை குறிக்கும். அண்ணன்மார்களுக்கு உதவ வேண்டும். 11 கெட்டு போச்சுங்க, அண்ணனுக்கு உதவணுங்க, நண்பர்களுக்கு உதவணுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. உயிர் காரகத்துவம், நேரடி உயிர் காரகத்துவம். 12ஆம் இடம் என்ன உயிர் காரகத்துவம்? ஐயா சொல்லுங்கள், யாராவது ஒரு ஜோதிடர் இருக்கீங்க. 12ஆம் இடத்துல உயிர் காரகத்துவம் என்னங்க இருக்குது? நான் ஆதிபத்தியத்தை கேட்கவில்லை, உயிர் காரகத்துவம் என்ன? ஒரு ஜோதிடர் சொல்லுங்க, உயிர் காரகத்துவம் அங்கே ஒன்று இருக்கிறது, சொல்லுங்க பார்ப்போம். சார் சொல்லிட்டார், தந்தையாருடைய தாயாரை குறிக்கக்கூடிய இடம், பாட்டியினுடைய பாவகத்தை குறிக்கக்கூடிய இடம் அது. அப்போ என்ன ஆகும்? குடும்பம் குட்டியோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க, அந்த பாட்டிக்கு கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும், எல்லாரும் இறந்துருவாங்க, அந்த பாட்டியும் அந்த பையனும் தான் இருப்பாங்க. அவன் ஒரு 20-25 வயசு வரும், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சொத்து பாட்டி கைக்கு வந்துடும், ஜெயிச்சு அதை அப்படியே பேரப்பிள்ளைக்கு எழுதிடுவாங்க. இதெல்லாம் ஒரு யோகம், புரியுதுங்களா? அப்போ இந்த யோகத்தை நாம் பெற்றாலும், இந்த உயிர் காரகத்துவத்து மூலியமாக கிடைக்கக்கூடிய யோகத்தை பெற்றாலும் ஒரு மிடியில் தாங்க இருக்கலாம். அப்புறம் ஏன்டா அதை சொன்னேன் அப்படின்னா, இது ஒரு பாவகம், அதை நான் சொல்கிறேனுங்கிறக்காண்டி சொன்னேன். ஆனால் இதிலே ஒரு இன்னொரு டிவிஷன் இருக்குது. லக்கணத்துக்கு அதிபதி சொல்லிட்டோம். இப்போ ஒரு லக்கணம் விருச்சிக லக்கணம்னா அந்த லக்கணம் நல்லா இருக்கா, டேமேஜ் ஆகலையா அப்படிங்கிறது ஒன்று. அடுத்து என்ன, லக்கணாதிபதி செவ்வாய் டேமேஜாக இருக்காரா, டேமேஜாக இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒன்று. இன்னொன்று என்னங்க, லக்கணத்துக்கு உரிய இன்னொன்று இருக்குது, இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குது. என்னன்னு சொல்லுங்கள் ஜோதிடர்கள், தெரியலையா? சொல்லலாமா? சொல்லுங்கள். சொல்லலாம், சரி ரைட்டு சொல்கிறேன். லக்கணத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யார்? சூரியன். சூரியன் நல்லா இருந்துட்டாவே ஒருத்தன் ஜெயிச்சிருவாங்க. ஒரு காரகத்துவத்திற்கு லக்கணத்திற்குன்னு அதிபதின்னு உள்ளவர் சூரியன். நம்ம என்ன பண்ணுறோம், சித்திரை மாதம் பிறந்தா மேசராசி, வைகாசியில் பிறந்தா ரிஷபராசி, அங்கே சூரியன் இருப்பார். புரியுங்களா? அப்போ சந்திரன் மாறி மாறி இருப்பார். ஆனால் சூரியன் ரிஷபராசியில் ஒரு கணக்கு இருக்கிறது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் லக்னம். அப்போ சித்திரை மாதம் மேசத்தில் இருப்பார், வைகாசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருப்பார், ஆணியில் பார்த்தீங்கன்னா மிதனத்தில் இருப்பார், ஆடியில் பார்த்தீங்கன்னா கடகத்தில் இருப்பார், ஆவணியில் பார்த்தீங்கன்னா சிம்மத்தில் இருப்பார், புரட்டாசியில் பார்த்தீங்கன்னா கன்னியில் இருப்பார், ஐப்பசியில் பார்த்தீங்கன்னா துலாத்தில் இருப்பார், கார்த்திகையில் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் இருப்பார். இப்போ விருச்சிகத்தில் இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை மார்கழியில் பார்த்தீங்கன்னா தனுசில் இருப்பார், தையில் பார்த்தீங்கன்னா மகரத்தில் இருப்பார், மாசியில் பார்த்தீங்கன்னா இதில் கும்பத்தில் இருப்பார், பங்குனியில் பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருப்பார். அப்போ லக்கணத்திற்கு அதிபதி சூரியன் அங்கே வலுவோடு இருந்தால் ஜாதகர் ஜெயிச்சிருவாருங்க. எப்படியாவது முன்னேறிடுவார், எந்த கையை ஊண்டி கரணம் அடித்தாவது முன்னேறிடுவார். லக்கணம் கெட்டு போச்சுங்க, லக்கணாதிபதி கட்டுட்டாருங்க, சூரியன் வலுவோடு இருக்காருங்க, சூப்பராக வேலை செய்வார். புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு பாரம்பரியத்தில் ஒரு பலன். இதை நம்ம எடுத்து பலன் சொல்லும் பொழுது பார்க்கணும். எப்படி லக்கணாதிபதி வலுவிழந்துட்டாருங்க, ரைட்டு, லக்கணம் வலுவிழந்துருச்சுங்க, அப்போ சூரியன் எப்படி இருக்காருங்க பாருங்கள், ஓகேங்க. அப்படிங்கும் போது இதை என்னென்னா நம்மள்கிட்ட வர கிளைண்டெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஐயா எனக்கு எப்போயா யோகம் வரும், எப்போயா அதிர்ஷ்டம் வரும், எப்போயா முன்னேற்றம் வரும், எப்போயா நல்ல நேரம் வரும் அப்படின்னு தான் கேட்பாங்க நிறைய பேர். அதற்கு உண்டான பதிலை நாம் உரைக்கும் பொழுது இதை பார்த்து பலன் சொல்ல வேண்டும், அவ்வளோதான். புரியுதுங்களா? அடுத்து வயோதிகத்தில் வெற்றி பெறும் யோகம் யாருக்கு? அப்போ நம்மள்கிட்ட பார்க்க வர, இப்போ தான் முடித்தேன், நம்மள்கிட்ட பார்க்க வர கிளைண்டில் என்ன பண்ணுவாங்க, ஐயா 30 வயசாச்சுங்கய்யா ஒன்றுமே ஆகலைங்கய்யா, 35 வயசாச்சுங்கய்யா ஒன்றுமே ஆகலைங்கய்யா, 40 வயசாச்சுங்கய்யா என்னங்கய்யா பண்ணுறது, 45 வயசாச்சு நான் என்ன முடிக்கிறது, என்னங்க பண்ணுறது, 50 வயசாச்சுங்க ஒன்றுமே இல்லைங்க முடிஞ்சு போச்சாங்க அப்படின்னு தான் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. அப்போ
வயோதிகம்னா என்ன? 45 வயசுக்கு மேலே வரக்கூடிய யோகம் தான். 45 வயசுக்கு மேலே வர்றது தான் அந்த வயோதிகத்தில் வெற்றி பெறும் யோகத்தை சொல்லக்கூடிய வாய்ப்பை பெறும். அப்போ ஒரு மனுஷன் வந்து பூர்வ ஜென்மத்தில் பிறக்கிறான். பிறந்தோடனே தான் அவனுக்கு என்னென்ன பலன், நீ இந்த ஜென்மத்தில் என்ன பண்ண போகிறேங்கிறத ஆர்கியூமெண்ட்டாக சொல்லி அனுப்பிச்சி வச்சுருவாங்க. அப்போ வயோதிகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யாருங்க? ஐயா யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள். வயோதிகத்தை குறிக்கக்கூடிய கிரகம் யார்? அந்த அம்மா சொல்லிட்டாங்க, சனி பகவான். அப்போ வயோதிகத்தை குறிக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் துலாத்திலோ மகரத்திலோ கும்பத்திலோ 7லிலோ திக்பலம் பெற்றுட்டார்னு வச்சுக்கோங்க. ஒரு மனுஷனுக்கு நீங்கள் பார்த்தோன்னே சொல்லலாம், ஐயா 35-40 வயசாச்சு ஒன்றுமே இல்லைங்க அப்படின்னா சனி பகவானை பார்க்கணும். ரைட்டு. 2வது இன்னிங்ஸை தொடர்ந்துடுவார். அப்போ கும்பத்திலோ துலாத்திலோ மகரத்திலோ எங்கே வேணாலும் இருக்கட்டுங்க, அவர் அஷ்டமாதிபதியாக வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். ஆனால் அவர் அமர்ந்த இடம் இதுவாக இருக்க வேண்டும். கும்பம் துலாம் மகரம் 7ல் இருக்க வேண்டும். 7ல் அவர் இருந்தால் சசயோகம் பெறுவார், திக்பலம் பெறுவார். 7ல் இருந்தால் லேட்டாக கல்யாணம் பண்ணுவாருங்க. கல்யாணமே லேட்டாக தான் நடக்கும். ஆனால் லேட்டாக தான் அவர் இயல்பாகவே நடப்பார். ஏன்னா பூமியை சுற்றி வர சனி பகவான் 30 ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார். அப்போ என்ன ஆகும்? நம்மளோட நிலைமை அப்படி தான். ஒரு ஜாதகர் வளர்த்துறாருங்க, சனி பகவான் வளர்த்துருச்சுங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா 7ல் இருக்காருங்க, எனக்கு 7ல் திக்பலம் பெற்றிருக்கிறார், சசயோகம் பெற்றிருக்கிறார், அதி நட்பு நிலையை கொண்டிருக்கிறார், புஷ்கரண வம்சம் வாங்கியிருக்கிறார். அப்போ 4 கேந்திராதிபத்தியத்தில் கேந்திரத்திலையும் அமர்ந்திருக்கிறார். அப்போ 5 யோகத்தை எனக்கு சனி பகவான் கொடுத்துட்டாரு. 48 வயசில் தான் எனக்கு ஐயாவை தொடர்பு கொள்ள கொடுக்குறாரு. எனக்கு வயசு இப்போ 52. 48 வயசில் தான் எனக்கு ஐயாவை தொடர்பு கொள்ள வைக்கிறார். அது வரைக்கும் நான் மிடில் தாங்க, சுமாராக தான் இருந்தேன். ஐயாவை என்னைக்கு தொடர்பு கொண்டனோ அன்னையிலேருந்து பொருளாதாரத்தில் ஒரு நிலையை அடைஞ்சிட்டேன். என்னென்னா வயோதிகத்தில் வெற்றி பெறும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். இதை அடித்து சொல்லலாம். சனி பகவான் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்தார் வச்சுங்களேன், வெளுத்து வாங்கிடுவார். 2வது இன்னிங்ஸ் சூப்பராக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் வழுக்கணுங்க. வலுத்தாருன்னா நல்லா இருப்பார். இவர் எங்கே இருக்கணும்? மகரத்தில் கும்பத்தில் துலாத்தில் 7ல் இருக்கணுங்க. இருந்தாருன்னா சூப்பராக வேலை செய்வார். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் உடனே சொல்லலாம், ஐயா உங்களுக்கு செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குங்கய்யா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னொரு 5 வருஷம் தான் நாங்கய்யா, அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். சொல்லும் பொழுது அவர் ஒரு ஆனந்தப்படுவார். ஜோதிடர்களாக நம்ம சொல்லும் போது ஒரு ஆனந்தப்படுவார். புரியுதுங்களா? அப்போ சனி பகவான் வலுத்த ஜாதகம் வயோதிகத்தில் வெற்றி பெறும். நம்ம யூடியூப் சேனலெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, சனி பகவான் அப்படி இப்படி, அவர் அப்படி இப்படின்னு அதெல்லாம் சொல்லவே கூடாது. சனி பகவான் ஒரு 80 வயசு 90 வயசு கிழவன் கூட என்கிட்ட முந்தானத்து ஒரு கிளைண்ட்டை பார்த்தேன், ஐயா எனக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆயில் இருக்குன்னு கேட்குறான். அப்போ பாருங்கள், 90 வயசு 2 மாமாங்கத்தை முடித்தவரும் நம்மளிடம் கேட்குறார்கள் ஆயில் இருக்க வேண்டும் என்று. புரியுதுங்களா? அப்போ சனி பகவானை யாரும் திட்டக்கூடாது. முதல்ல போடா அப்படின்னு வீட்டில் நம்ம ஒரு சண்டை வந்துடுது, சனி மாதிரி செயல்படுறான் மாதிரியா, சனியை பிடிச்சவன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அதுக்கப்புறம் உங்களை பிடிச்சிடுவார். அதுக்கப்புறம் படாத பாடுபடணும் நீங்கள். அதனால் சனி பகவான் வழுக்க வேண்டும். ஒரு ஜாதகத்திற்கு கெட்டுட்டானுங்க, என்னங்க பண்ணுறதுன்னா துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவுங்க, நல்லா இருந்தாலும் உதவுங்க, ஏழ்மை நிலையில் உள்ளவங்களுக்கு உதவுங்க, ஒரு மாதத்துக்கு உண்டான காய்கறிகள் வாங்கி கொடுங்க, அரிசி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் நான் பிரபஞ்ச குழு மூலியமாக நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செருப்பு கூட வாங்கிட்டு வந்தேன், இப்போ கூட வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். என்ன அதில் ஒரு உயிர் காரகத்துவம் செயல்படுது. எப்படின்னா எனக்கு செவ்வாய் திசை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சுக்கிரன் உடைய புத்தி போகுது. சுக்கிரன் யார்? எனக்கு 12க்குரியவர், பயணத்துக்குரியவரா? அப்போ நான் செருப்பை நான் செயல்படுத்துகிறேன், அது வேறு விஷயம். ஆனாலும் சனி பகவான் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்துட்டு ஐயாவுக்கு 3 ஆட்சி பெற்றிருக்கார். அது மாதிரி செகண்ட் ஹாப்லையும் இதோட டாப்பாக இருப்பார். இப்போ சுமாராக மிடில் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு செகண்ட் ஹாப்பில் இதோட பயங்கர டாப்பாக இருப்பார். அது மாதிரி சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்காருங்க. மகரத்தில் இருக்கார், கும்பத்தில் இருக்கார், துலாத்தில் உச்சத்தில் இருக்கார். உங்களுக்கு கும்பத்தில் இருந்தால் மூலத்திரிக்கோணம், இங்கே பார்த்தீங்கன்னா உச்சம், அங்கே ஆட்சி, அங்கே 7ல் திக்பலம். இதில் மாதிரி இருந்துட்டாவே முடிஞ்சு போச்சுங்க. வயோதிகத்தில் வெற்றி பெறுவார் அவர். புரியுதுங்களா? ஒரு மனுஷனை பார்த்துட்டோங்க, இப்படி பார்த்துட்டாவே சொல்லணும், பலன் உரைக்கும் போது சொல்லணும், சனி பகவான் நல்லா இருக்காருங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கணும். ஐயாவெல்லாம் ரொம்ப போராடுறார், அவருடைய வயசில் ரொம்ப போராடிட்டு இருக்காரு. ஆனால் 1000 வைசியர் திருமண மண்டபத்திற்கு
எனக்கு முன்னாடியிலேருந்து வந்து கொண்டு இருக்கிறார். புரியுதுங்களா அவருக்கு? அவர் சென்னையிலேருந்து வர்றார். அங்கேருந்து வந்து இங்கே உட்காந்து இந்த பார்க்கணும், இந்த சேனலை பார்க்கணும், அங்கே ஒரு வைப்ரேஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு வர்றார். அவர் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஆண்டவனுடைய கட்டளை, கண்டிப்பாக அவர் கிடைக்கும். அது மாதிரி வயோதிகத்தில் வெற்றியை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவானுங்க. சனி பகவான் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்துட்டால் போதும், முடிஞ்சு போச்சு. நீங்கள் தூக்கி ஜாதகத்தை அங்கே தூக்கி போட்டுடலாம். ஏன்னா ஆயுள், கர்மா, தொழில், ஆயுளையும் காப்பாற்றி விட்டுருவார், தொழிலையும் காப்பாற்றி விட்டுருவார். நீ என்ன கர்மவினை செஞ்சியோ அந்த கர்மவினைக்கு ஏற்ப பலன்களையும் கொடுத்துருவார். இப்போ சனி பகவான் ஒரு மனிதனுக்கு நல்லா இருக்கணுங்க, நல்லா இருந்துட்டா போதுங்க, கவலைப்பட வேண்டியதில்லைங்க. புரியுதுங்களா? அப்போ இது வந்து முதல் விதி. வயோதிகத்தில் வெற்றி பெறும் யோகத்தை கொடுக்கக்கூடிய முதல் விதி இது. இரண்டாவது விதி ஒன்று இருக்குங்க. ஒரு விருச்சிக லக்கணம் எடுத்துக்கோ. என்னையா ஓயாமல் விருச்சிக லக்கணம்னு சொல்லினா, இங்கே விருச்சிக லக்கணம் தான் நிறைய பேர். ஏன்னா விருச்சிக லக்கணம்ங்கிறது காலபுருஷனுக்கு 8, 8ஆம் இடம் ஜோதிடமா, அதனால தான் அந்த இடத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறோம். எனக்கும் விருச்சிக லக்கணம், ஐயாவுக்கும் விருச்சிக லக்கணம். அது மாதிரி இங்கே சார்ந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிரபஞ்ச குழுவில் பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்கணம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த ஜோதிடத்தை சொல்லும் பொழுது இந்த விருச்சிக லக்கணத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஏன்னா அந்த இடம் காலபுருஷனுக்கு 8. அப்போ லக்னாதிபதி 9இல் நீசம் பெறுகிறார், கடகத்தில் நீசம் பெறுகிறாருங்க. அங்கே சனியும் ராகுவும் இணைந்திருக்கிறது. லக்னாதிபதி டேமேஜ் ஆகிட்டாரு. எப்படி? லக்னாதிபதி அவுட் ஆகிட்டாரு. அப்போ என்ன பண்ணணும்? ராசி அதிபதியை பார்க்கணும். சந்திரனும் அமாவாசை ஆகிறாரு, வீடு கொடுத்த சந்திரனும் அமாவாசை ஆகிறாரு. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரனும் அமாவாசை சிம்மத்தில் இருக்கார். சூரியன் அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார். சூரியன் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்றிருக்கிறார். அப்போ ராசி அதிபதி வெயிட்டாட்டார். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கடகலக்கணம் எடுத்துக்கொள்வோம். 11இல் சந்திரன் உச்சங்க, அவருக்கு பாதகாதிபதி தான். யாருக்கு? இந்த கடகலக்கணத்திற்கு 11ஆம் இடம் பாதகம்ங்க. சரலக்கணத்திற்கு 11ஆம் இடம் பாதகம். அங்கே சந்திரன் உச்சம் பெறுகிறார், லக்னாதிபதி அங்கே உச்சம் பெறுகிறார், ராசி அதிபதியும் அங்கே அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கெடுத்து விட மாட்டாருங்க. நம்ம ஜோதிடர்கள் பார்க்கணும், அதை சொல்லணும். பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துட்டாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. ராசி அதிபதி என்றைக்குமே தீங்கு நினைக்க மாட்டார். இதை மனசில் வச்சுக்கோங்க. மாரகாதிபதி, பாதகாதிபதி அப்படின்னு நீங்கள் எடுக்க வேணாம். அந்த கேரக்டருக்கு, இந்த கடகலக்கணத்திற்கு இந்த 11ஆம் இடத்துல பாதகத்தில் ஒரு கிரகம் அமரும் பொழுது இது பாதகம் என்று சொல்லக்கூடாது. ராசி அதிபதி என்றைக்குமே ஜாதகருக்கு தீங்கு நினைக்க மாட்டார். 10% பண்ணுவார். 100%னா அதில் 10% பண்ணுவார். பாதகம் என்ன? 11ஆம் இடம் பாதகங்க. லாபத்தை பாதிப்பு கொடுப்பார், அண்ணனுக்கு பாதிப்பை கொடுப்பார், பெருசாக கொடுக்க மாட்டார். அதே அங்கே சுக்கிரன் ஆட்சி பெறவில்லை என்றால் கொடுப்பார். அங்கே ராசி அதிபதி அங்கே ஆட்சி பெற்றிருந்தால் செஞ்சிடுவார், நல்லது செய்வார். அதனால் இதை எடுத்துக்குவோம். அப்போ சிம்ம ராசி மக நட்சத்திரமுங்க. அவர் ராசி அதிபதி நல்லா வெயிட்டாக இருக்காருங்க. ஒரு 7 வருடம் அவையோ ஒரு திசைங்க. அடுத்து குட்டி சுக்கிரனுங்க, 20 வருஷம் ஓடிடுச்சுங்க. அடுத்து சூரியன் வர்றாருங்க, ஒரு மிடிலாக வருவாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வருவார், ஒரு அப்பருக்கு வருவாருங்க. செவ்வாய் அடுத்து வருவார், மேல் அப்பருக்கு வருவார். அடுத்து 9ஆம் இடத்தில் ராகு இருப்பார். 52 வயசுக்கு மேலே ராகு உள்ளே வந்துடுவார், பிரித்து மேய்ஞ்சிடுவார். அதுவும் கடகத்தில் ராகு இருந்தால் இன்னும் மேலே நல்லா செய்வார். அப்போ 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு இருந்து அவரை அந்த வயோதிகத்தில் வெற்றி பெற வைத்து விடுவார். அப்போ முதல் விதி சனி பகவான் நல்லா இருக்கணும். இரண்டாவது விதி ராசி அதிபதி நல்லா இருக்கணும். மூணாவது விதி என்னங்க? மூணாவது விதி என்ன? யோகத்தை, அவருக்கு நல்ல யோகம்லாம் இருக்கும், ஆனால் யோகத்தை செய்ய வராது. 40 வயசுக்கு மேலே அப்படியே கடந்துக்கிட்டு உட்காந்துருப்பார். என்னங்கய்யா அது ஒன்றுமே வரலைங்கய்யா, என்னங்கய்யா அப்படி. ஒரு துலாம் சிம்ம லக்கணம் எடுத்துக்கொள்வோம், துலாம் ராசி விசாக நட்சத்திரம் என்று எடுத்துக்கொள்வோம். அங்கே அவர் 5க்கும் 8க்குரியவர் குரு பகவான். அந்த திசை ஒரு 16 வருஷங்க அப்படி இப்படின்னு ஓடிடுதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6, 7க்குரியவர் சனியினுடைய திசை வரும், படாத பாடுபடுத்திடுவார். அப்போ 16, 19 பார்த்தீங்கன்னா 35 வயசு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவயோக திசை, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ சாரி 2-11க்குரிய புதன் பகவான் வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவரும் அப்படி இப்படின்னு ஓடிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா அவயோகர் கேது வந்துடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வரும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ராசி அதிபதி கெடுக்க மாட்டார். ஆனாலும் இந்த சிம்ம லக்கணத்திற்கு சுக்கிரன் ஆகாதவர்.
இருந்தாலும் ராசி அதிபதி கெடுத்துட மாட்டார். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகும்? இந்த குரு திசை போய், சனி திசை போய், புதன் திசை போய், கேது போய், சுக்கிரன் வரும் பொழுது ஜாதகரை யோகத்திற்கு கொண்டு போய்விட்டு விடுவார். இவ்வளோதாங்க வயோதிகம். வயோதிகத்தில் வெற்றி பெறும் யோகம்னா இப்படி தான். புரியுதுங்களா? முதல்ல ஒரு ஜோதிடர்கள் இப்போ எனக்கிட்டே சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஐயா 100 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்கிறாங்க, ஐயா 200 ரூபாய்க்கு மேலே கொடுக்க மாட்டாங்கிறாங்க. உங்களை நீங்கள் ஒசத்தணும். நீங்கள் ஜோதிடர்கள் ஒரு நம்ம நல்லா இருக்கணும். அதற்கு என்ன வழி? இன்னும் வந்து இதில் யாருங்க ஜோதிடர்? யாராவது ஜோதிடர் ஐயா அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, பதில் நான் பேச முடியாது. வேறு ஜோதிடர்கள் யாராவது ஒருத்தர் திதி சூன்யம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? ஏதாவது ஒரு கை தூக்குங்க. திதி சூன்யம் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் போயிருக்கீங்க. நிறைய ஜோதிடர்கள் இதில் இருக்காங்க, யாருமே கை தூக்கல பாருங்கள். என்ன காரணம்னா, நம்ம பஞ்ச அங்கங்களை இயக்க வேண்டும். ஒரு ஜோதிடர்கள் பஞ்ச அங்கங்களை இயக்கணும். நாள், நட்சத்திரம், திதி, யோகம், கரணம். அதுதாம்மா எல்லாத்தையும் சொல்லணும். நாள், நட்சத்திரம், திதி, நீங்கள் திதி சூன்யம் இல்லைனாலும் கோயிலுக்கு போகணும். அதை தெரிஞ்சுக்கங்க. திதி சூன்யம் கோயிலுக்கு போக வேண்டியதில்லை, அந்த திதியினுடைய தேவதைகளை வணங்க வேண்டும். அதை முதல்ல ஜோதிடர்கள் அதை செய்யணும். சொல்லுங்கள். ஐயா சொல்கிறார்ல, அதையும் செய்யலாம். எப்படின்னா, ஒருத்தனுக்கு ரேவதி நட்சத்திரம் என்று வைத்துக்கொள்வோம். அவன் யாரை வணங்கணும்? முதல்ல நாள், ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறான். ஞாயிற்றுக்கிழமை இல்லை, தானங்கள் இதை முடிச்சிடறாங்கய்யா, இதை பஞ்சங்கள் முடிச்சிடறேன். இப்போ நாள் ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறான். அதற்கு உண்டான தேவதை அவர் யார்? சூரிய நமஸ்காரம் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை விரதம். இதை நான் சொல்கிறது ஜோதிடர்களுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, 200 ரூபாய்க்கு உங்களை கொடுக்க மாட்டாங்கிறாங்கய்யா, டிவிலே தான் ஊர் ஊராக போகிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? இதே மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஜாதகர் முதல்ல நம்ம கரெக்டாக இருக்கணும்னு முதல்ல பார்க்கணும். அதை பார்க்காம விட்டுட்டு அவர் திதி சூன்யம் கோயிலுக்கே போயிருக்க மாட்டார். நிறைய பேர்கிட்ட நான் கேட்டேன், அவயோகி கோயிலுக்கு போயிருக்க மாட்டார். அப்போ என்ன ஆகும்? அது ஒன்றுமே டெவலப் பண்ண விடாது. அப்போ நம்ம அதை செய்யணும். பஞ்ச அங்கங்களை இயக்க வேண்டும் ஜோதிடர்கள். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தியா, சூரிய நமஸ்காரம் பண்ணு, சூரியனை வணங்கு, ஞாயிற்றுக்கிழமை நாளில் விரதம் இரு, கவிச்சு சாப்பிடாத. ரேவதி நட்சத்திரத்தில் பிறக்கிறியா, புதன் பகவானை, விஷ்ணு பகவானை வணங்கு, அதில் கர்மாவும் வரும். முருகனையும் வணங்கு, தோரம் பருப்பு தானம் பண்ணு. ரேவதி நட்சத்திரத்துக்கு கர்ம பதிவு செவ்வாய். புரியுதுங்களா? அதை வணங்கு, அதை செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா துவாதசி திதி. ஒருத்தனுக்கு வளர்பிறை துவாதசி திதிங்க. அவனுக்கு என்ன ஆச்சு? கும்பகோணம் சாரங்கபாணி திதி சூன்யம். அப்போ தேய்பிரையில் பிறந்தா திருவள்ளியங்குடி வல்வில் ராமர், இவரை வணங்கு. புரியுதுங்களா? அதை நீங்கள் வணங்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா யோகம், வியாதிபாத நாம யோகத்தில் பிறக்கிறாங்க. யார் அவருக்கு யோகி? யார்? அர்த்தநாரீஸ்வரர், அவரை வணங்கு. சதய நட்சத்திரத்தை வணங்கு, சதய நட்சத்திரத்தை நல்ல அன்னதானம் பண்ணு. புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவயோகி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பூரமாக வருவார். அவர் என்னன்னா உங்களுக்கு வைகுண்டநாத சுவாமி கோயில் நன்னிலத்துக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் பரிகாரம் பண்ணுங்க. கரணத்தை பாருங்கள், முருகனை வணங்குங்க. பவகரணம் முருகனை வணங்குங்க. லட்சுமி நரசிம்மர் வணங்குங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே பஞ்ச அங்கங்களை ஜோதிடர்கள் இயக்குனாவே கண்டிப்பாக வரும். இது எல்லாமே என்னுடைய திதி யோகம் கரணம். ஏன்னா இதை நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, என்னை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது. சாரனுடைய கர்மா தான் எனக்கு அதை வழங்குது. அப்போ ஜோதிடர்கள் என்ன பண்ணணும்? நம்மளுடைய கர்ம வினையை கழிக்கணும். கழிக்காமல் உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒன்றுமே வழங்கய்யா, ஒன்றுமே வழங்கையானா எப்படி வரும்? ஜோதிடர்கள் தன்னுடைய சுய ஒழுக்கத்தை முதல்ல செஞ்சுக்கணும். அப்போ தான் ஜோதிடர்கள் வாழ்நாளில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஜோதிடர்கள் நல்லா இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வயோதிகத்தில் வெற்றி பெறும் யோகத்தையும் உங்களால் யாருக்கு யோகம் வரும் என்பதை சொல்லிட்டேன். இதில் ஒரு இன்னொரு ட்வீட் இருக்குது. இதில் பூச நட்சத்திரக்காரங்க யாராவது இருக்காங்களா? யாராவது ஒரு ஆள்? ஐயா உங்களுக்கு வயசு எத்தனைங்க ஐயா? 40 வயசு வரைக்கும் எப்படிங்க இருந்தீங்க? என்ன காரணம்? பூசம் எங்கே இருக்கிறது? கடகத்தில் இருக்கிறது. அப்போ கடகத்திற்கு
சனி பகவான் 7, 8க்குரியவராக வருவார். அப்போ என்ன ஆகும்? முதல் திசை என்னாச்சு? அஷ்டமாதிபதி திசையா? அஷ்டமாதிபதி திசையா? 19 வருஷம் அவரை பிரித்து மேய்ஞ்சிருப்பார். 19 வருஷம் அவரை பிரித்து மேய்ஞ்சிருப்பார். அடுத்து யார்? புதன் 3, 12க்குரியவர் விரையாதிபதி. அப்போ என்ன ஆகும்? 19, 17, 36 வயசு. அடுத்து யார்? அவயோகி 43 வயசு. அதற்கு பிறகுதான் அவருடைய வாழ்க்கை சிறந்திருக்கும். உண்மைதானேங்கய்யா? ஆமாம். இதை தான் நம்ம எடுக்கணும். புரியுதுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரக்காரங்க யாராவது இருக்காங்களா? அனுச நட்சத்திரம் உங்களுக்கு வயசு எத்தனைங்கய்யா? ஐயா வயசு எத்தனை? வயசு உங்களுக்கு 85, 15, 25, 38 இது வரைக்கும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் முன்னேற்றம் இல்லை. உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே நல்லா இருக்குங்கய்யா, உட்காருங்க. இவ்வளோ தான் கணக்கு. அது என்ன காரணம்னா விருச்சகம் அனுசம் 2, 3, 4க்குரியவராக சனி பகவான் இருந்தாலும் செவ்வாய் பகை, சனிக்கு செவ்வாய் பகை. அப்போ என்ன ஆகும்? 19 வருஷம் படாத பாடுபட்டிருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் வருவார் 8, 11க்குரியவர் லாபாதிபதி அஷ்டமாதிபதி. அவர் என்ன பண்ணுவார்? பிரிச்சிடுவார். அவரும் பிரிச்சிடுவார். 19, 17 வருஷம் புதன் 17, 19, 17, 36 வருஷம். இப்போ உங்களுக்கு கேது போயிட்டுருக்காங்கய்யா, கேது திசை போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகும்? சுக்கிரன் வரும்பொழுது அவர் விரையாதிபதியாகவே இருந்தாலும் சப்தமஸ்தானாதிபதியாக கேந்திராதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால் 40 வயசுக்கு மேலே தான் சார் அவங்க டெவலப்பே ஆவாங்க. இது பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு உரியது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க யாரும் இருக்காங்களா? யார் இருக்கீங்களா? யாரும் இல்லை. அவங்களுக்கு இதான் சார் கதி. ஏன்னா 12, 11க்குரியவராக சனி பகவான் வருவார். அப்போ என்ன ஆகும்? இந்த வேலையை முடிச்சு விட்ருவார். 12ங்கிறது விரயமா? அப்போ முடிச்சு விட்ருவார். அப்போ 19. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் 4, 7க்குரியவர் ஆனாலும் பாதகாதிபதியாக வருவார். புதன் குருவுக்கு நல்லதே செய்ய மாட்டார். அப்போ என்ன ஆகும்? 36 வயசு போயிடும். அடுத்து யோகி அவயோகி யாருன்னா கேது, அவயோகி அவயோகர் திசை வரும். அப்போ என்ன ஆகும்? 43 வயசு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. இதெல்லாம் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மகர ராசி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கும்பராசி, கும்ப லக்னம். புரியுதுங்களா? அப்போ இவர்கள்லாம் 40 வயசுக்கு மேலே தான் ஜெயிச்சாங்க. குக்கிராமத்தில் இருப்பாங்க, யாருன்னே தெரியாது. 40 வயசு பெறான். 40 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சைக்கிளில் தள்ளிட்டு போயிட்டுருப்பார். 40 வயசு முறந்து அவருடைய அவயோ திசை யோக திசை வரும் பொழுது BMW காரில் போவார். என்னடா இப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டான்னு ஒன்றுமே புரியாது. ஐயா சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் அந்த காரகத்துவ உறவு. அதே மாதிரி ஒரு ஜோதிடர்கள் கரணநாதனை மறக்கக்கூடாது. என்கிட்ட போன மீட்டிங்கில் என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எவ்வளவு பேசுனீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏன் கரணநாதனை சொல்லலை அப்படின்னு சொன்னப்போ நான் சொன்னேன், நான் முதல் விநாயகர் பாட்டை தொடங்கி அடுத்த பாடலை பாடும் பொழுது கரணநாதை ஏக்கி விட்டேன்னு சொன்னேன். ஏன்னா முருகன் தான் எனக்கு கரணநாதன், எனக்கு பவகரணம். கரணத்துக்கு அதிபதி நரசிம்மர், அதற்கு தேவதை முருகன். அப்போ என் பேரே முருகானந்தம். நான் வச்சிருக்கிறதும் முருகன் ஜோதிட நிலையம் தான். ஆனால் முருகனை ஏக்கி விட்டு தான் நான் உள்ளே வருகிறேன். அப்போ கரணநாதன் நான் ஏக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு மனிதன், ஏன்னா கரணம் தப்புனா மரணம் சொல்லியிருக்கோம். எல்லா ஜோதிடர்களும் முதல்ல நம்ம பஞ்ச அங்கங்களை இயக்கணும், கரணநாதனை வழிபடணும், கண்டிப்பாக வழிபட வேண்டும். இந்த வாய்ப்பினை வழங்கிய என்னுடைய குருநாதர் வல்லரசு தினேஷ் ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பமும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுடைய குடும்பமும், எங்கள் பிரபஞ்ச குழுவின் நாயகன், எங்களை ஊரெங்கும் பாராட்டி ஊரெங்கும் திசையெங்கும் எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் நிறுவனர் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பமும், துணை செயலாளர் தனபாக்கியம் அவர்களுடைய குடும்பமும், பிரபஞ்ச குழுவின் தாய் சங்கம் என்று சொல்லக்கூடிய தாய் சங்கமாக சொல்லக்கூடிய அண்ணன் வேலு சிவா அவர்களுடைய குடும்பமும், எங்களுடைய காரோட்டி மகி அவர்களுடைய குடும்பமும், பிரபஞ்ச குழு நிர்வாகி அருண்ராம், நிதிஷ் ஆனந்த், மாணிக்கம் ஐயா, பூபதி இவர்களுடைய குடும்பமும், இங்கே 1000 வைசியர் திருமண மண்டபத்தை கொடுத்து உதவி கொண்டிருக்கும் எங்களுடைய குடும்பமும்,
முதலாளிகளுடைய குடும்பமும் பணியாளர்களுடைய குடும்பமும் இங்கே 1000 வைசியர் திருமண மண்டபத்திற்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஜோதிடர்கள், குருமார்கள், ஜாம்பவான்கள், ஒரு பிழை நந்தகுமார் அவர்களை சொல்ல மறந்துவிட்டேன், அவரும் பிரபஞ்ச குழு நிர்வாகி. ஆக இந்த மண்டபத்திற்கு வரும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களும், ஜோதிட மாணவர்களும், ஜோதிட குருமார்களும், பொதுமக்களும், அவர்களுடைய குடும்பமும், எங்கள் தலைவரை வாழ்க்கை துணையாக ஏற்கப் போகும் திவ்யா அவர்களுடைய குடும்பமும் என்றும் வாழ்வில் வளம் பெற, நலம் பெற அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், லட்சுமி நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி என்னுடைய செல் நம்பர் 9688889619 8667292. எனக்கு பொருளாளர் பதவி கொடுத்து அழகு பார்த்த என்னுடைய தலைவர் வல்லரசையா அவர்களுக்கும் இந்த பிரபஞ்ச குழு நிர்வாகிகளுக்கும் ஒரு பாட்டை பாடி நிறைவு செய்கிறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குகிறேன். காலம் உள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புகிறேன். நெடுங்காலம் நாம் புரிஞ்ச தவத்தாலே நீ கிடைச்ச பசும்பொன்ன பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த ஆண்டவனே ஊரறிய உனக்கு மாலையிட்ட பிறகு ஏமா சஞ்சலம். கல்லெடுக்கும் தாமரையை கையணைக்க மாத்திரையே உள்ளிருக்கும் நாடியங்கள் உந்தன் உயிர்தான். இனி வரும் எந்த பிறவியிலும் உனை சேர காத்திருப்பேன். விழி மூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்னை போல தெய்வம் இல்லை, உள்ளம் போல கோயில் இல்லை, தினந்தோறும் அர்ச்சனை தான் எனக்கு, வேற வேலை இல்லை. நன்றி சொல்ல உனக்கு நன்றி 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 நன்றி. ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பாடல் பாடி மிக சிறப்பான முறையில் சனியை பற்றி பேசினார். அதாவது முருகானந்தையை பற்றி சொல்லணுன்னா, அவர் நம்மகிட்ட ஒரு மாணவராக வந்தார். மாணவராக வந்து அதுக்கப்புறம் கருத்தரங்கு தொடர்ந்து வந்தார். இன்றைக்கி பொருளாளர் போஸ்டிங் கொடுத்துருக்கோம். அவருடைய பாசம் எப்படின்னா, ஒரு அப்பா மகன் பாசம்னு சொல்ல முடியாது, அண்ணன் தம்பி பாசம்னு சொல்கிறதா, இல்லை குருநாதர் சிஷியன் பாசம்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு பாசம் வச்சுருப்பார். அதாவது இவருடைய திருமண நாள் அன்னைக்கு, இவருடைய திருமண நாள் நாளைக்குன்னா அதுக்கு முன்னாடி நாள் அவர் கூட தான் இருக்கேன். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நானும் அவரும் ஒன்றா தான் இருக்கோம். நைட்டு 12 மணிக்கு தான் அவரை விட்டு நான் கிளம்புறேன். அப்போ வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன். ஒரு 11:30 மணிக்கு கிளம்பிட்டேன் நான். ஆனால் அடுத்த நாள் காலையில் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்லன்ட்டு காலையிலேருந்து அவர் சாப்பிடவே இல்லையா. அவங்க மனைவி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லிடுவா அப்படின்ட்டு. அப்புறம் நைட்டு 9:30 மணிக்கு கூப்பிட்டு அவருக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி பாசத்தை வெளிப்படுத்துவதற்கு அதுக்கு வந்து உண்மையிலே நான் இதை யாருக்கு நன்றி சொல்லணும்னா பிரபஞ்சத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ அவருக்கு நான் எதுவுமே பெருசாக செய்யலை. நான் செஞ்ச ஒரே ஒரு விஷயம், நல்ல ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தேன். வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழிகாட்டுதலை கொடுத்தேன். என்னுடைய மாணவராக இருந்தார், மறைக்காமல் எல்லா சூச்சங்களும் சொல்லி கொடுத்தேன். வழிகாட்டுதல் மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் அவர் அதுக்கு இணையாக, அதை இணைன்னு சொல்ல முடியாது, அதுக்கு ஈடாக அதை விட பெரிய சொத்தாக பயங்கரமான பாசம் வச்சுருக்கார். இது என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. இன்றைக்கி நம்ம ஒரு பொருளாளர் பதவிக்கு ஒரு தகுதியான நபரை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னா அது காரணம் அதுதான். அவர் வந்து அவருடைய கடந்த கால நிகழ்வுகள், அவர் பார்க்காத சண்டை சச்சரவுகள் கிடையாது, பார்க்காத போலீஸ் கேஸ் கிடையாது. எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து தமிழ்நாட்டில் பல்வேறு விதமான முயற்சிகள் செஞ்சு இன்றைக்கி வந்து பிரபஞ்ச குழுவில் வந்து நம்ம பொருளாளராக இருக்கார். அப்போ தான் நான் நினைப்பேன், ஏன் பிரபஞ்சம் நம்மளெல்லாம் ஒன்றா இணைக்குது. இதெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் வந்த தொடர்பு கிடையாது. இதெல்லாம் காலங்காலமாக ஜென்மமாக தலைமுறையாக வரக்கூடிய பூர்வ புண்ணிய தொடர்பு, பூர்வ ஜென்ம தொடர்புன்னு சொல்கிறது. பூர்வ ஜென்ம தொடர்பு தான் இந்த மாதிரி ரொம்ப பாசமாகவும் ரொம்ப இணக்கமாகவும் இருக்கும். அது நம்ம ஜோதிட ரீதியாக புரிஞ்சுக்க தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசமான நபர். நான் தான் சொல்லுவேன்,
முருகானந்தையோட திருமண நாள், பிறந்த நாள், இந்த மாதிரி நாட்களில் என்ன பண்ணுவோன்னா நோட்ஸில் போட்டு வச்சுக்குவேன் மொபைலில். அந்த டைம் எனக்கு காலையில் அலாரம் அடிக்கணும். ஏன்னா மறக்காமல் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லணும். அன்றைக்கி வாழ்த்து சொன்னால் தான் அவருக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஏன்னா அப்பாயின்மெண்ட்டில் கிளாஸில் ரொம்ப பிஸியாக இருக்கிறனால யாருடைய பிறந்தனால நான் ஞாபகம் வச்சுக்க முடியாதனால அதை என்ன பண்ணிக்கிறோம், நோட்ஸாக போட்டு வச்சுக்குவேன். இல்லைன்னா ஆஃபீஸில் சொல்லிவிடுவேன், இந்த மாதிரி யார் முக்கியமான நபர்களுடைய பிறந்தநாள் வரும்போது எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிவிடு. ஸோ இந்த மாதிரியான பாசமான நபர்களை கூட வைத்திருப்பது தான் பிரபஞ்ச குழுவுடைய வெற்றிக்கான காரணம். சரிங்களா? எங்கள் வீரோட கிரகப்பிரவேசம் நடந்துச்சு. இந்த கிரகப்பிரவேசத்துக்காக வந்தார். வந்தோடனே அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 300லேருந்து 400 பேர் வந்திருந்தாங்க. எல்லாரோட இலையும் சாப்பிட்டு முடிச்சவங்களோட இலையை நான் தான் எடுப்பேன்னு அவர் தான் எடுத்தார். சரிங்களா? ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்களோட சொந்தக்காரங்க கூட வந்தாங்க, சாப்பிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் என் கூட பக்கபலமாக இருந்து எல்லா சப்போர்ட்டும் பண்ணார். ஸோ இந்த மாதிரி அவருடைய நல்ல எண்ணத்திற்கு அவர் இன்றைக்கி வந்து மாருதி காரில் வந்திருக்காரு. நாளைக்கு BMW கார் வாங்குவார், ஆடி வாங்குவாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய உயரத்துக்கு அவர் போவார். எப்பயுமே வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்னா, நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட உண்மையாக இருக்கணும். விசுவாசமாக இருந்தாலே இந்த பிரபஞ்சம் நம்மளை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறேன்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு நான் எப்பயுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என்னை தலைவராக்கி அழகு பார்த்து இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த நன்றி இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இவங்க எல்லாரும் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வயசில் சின்ன பையனாக இருந்தாலும் ஏன் உங்களை தலைவர் ஆக்கணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ்ஸான ஒரு குவாலிட்டியான விஷயம் என்னென்னா, கோபம் வராது. எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கோபமே வராது. யாரையுமே எடுத்தோன்னே எதிரியாகவும் பார்க்க மாட்டேன். அவங்களோட சூழ்நிலையிலேருந்து யோசிச்சு பார்ப்பேன், அவங்க ஏன் அந்த மாதிரி பேசினாங்க, ஏன் அந்த மாதிரி திட்டினாங்க, அவங்களுடைய டென்ஷன் என்னவோ, அவங்களுடைய சூழ்நிலை என்னவோ, அவங்களுடைய டிப்ரெஷன் என்னவோ, அதனால் இந்த மாதிரி பேசியிருப்பாங்க, நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். அந்த பொறுமையும் அந்த கோபம் வரக்கூடாத தன்மைக்காக தான் எனக்கு இந்த தலைவர் பதவியை கொடுத்து உட்கார வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நான் ஒரு திட்டம் போட்டு கொடுத்தேன்னா அதை செயல்படுத்துறதுல அவங்க பம்பரை மாட்டை சுற்றி செயல்படுத்துவாங்க. நான் மேக்ஸிமம் நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேன். திட்டம் போடுறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்கும், பிளான் பண்ணுறது மட்டும்தான் என்னோடய வேலையாக இருக்கும். ஆனால் எல்லா வேலையும் அவங்க தான் இறங்கி செய்வாங்க. அந்த மாதிரியான ஒரு உண்மை தன்மை உள்ள விசுவாசிகள் கிடைக்கிறதுக்கு நாம் எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணி இருந்தாலும் அது கிடைக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு பிரபஞ்சத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஐயா அவர்கள் வந்து சனியை பற்றி பேசினார். நீங்கள் சனியோட காரகத்துவத்தை எப்படி அணுகுனா நம்ம வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி திசை நடக்குது அல்லது நம்ம ஜாதத்தில் சனி நல்லா இருக்குது அப்படின்னாலே நீங்கள் உழைச்சா மட்டும்தான் சனி உங்களுக்கு நல்லதை கொடுப்பார். உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது சனிக்கிட்ட. ஏன்னா எனக்கு சனி திசை தான் நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் அப்பா அம்மாலாம் சொல்லுவாங்க, தம்பி ஏன் இப்படி உழைக்கிற, ஒரு நாளைக்கு நீ 2 அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம்ல, 3 அப்பாயின்மெண்ட் பார்க்கலாம்ல, ஒரு கிளாஸ் எடுக்கலாம்ல, 2 கிளாஸ் எடுக்கலாம்ல, பேக் டு பேக் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் தான் தூங்குவேன், மீதி 20 மணி நேரமும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒர்க் பண்ணுவேன், வீடியோஸ் போடுவேன், ஷார்ட்ஸ் போடுவேன், கிளாஸ் எடுப்பேன், அப்பாயின்மெண்ட் பார்ப்பேன். அதே மாதிரி முக்கியமான விஐபி கிளைண்ட்ஸ்ட்டு ஃபோனில் பேசணும், பர்சனல் அட்வைஸிங் கொடுக்கணும். ஒரு 24 மணி நேரத்தை 20 மணி நேரம் எப்படி செலவு பண்ணுறது அப்படின்னு நான் கணக்கு போட்டு வேலை செய்வேன். பேக் டு பேக் ஓடிக்கிட்டே இருப்பேன். ஏன் இப்படி உழைக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பரிகாரம் தான். எனக்கு சனி திசை நடந்துட்டு இருக்கனால சனி திசையில் உழைச்சா மட்டும்தான் பணம் வரும், உழைக்காமல் யாருக்கும் பணம் வராது. அப்போ சனி திசை நடக்குது, உங்கள் ஜாதத்தில் சனி நல்லா இருக்குன்னா நல்லா உழைக்கணும். 2வது, சனி வந்து ரொம்ப மெதுவாக போகக்கூடிய கிரகம். அவர் எப்பயுமே என்ன பண்ணுவாருன்னா, லேட்டாக தான் பலன் கொடுப்பாரு, முதுமையில் தான் பலன் கொடுப்பார். வயசு ஆக ஆக தான் மிகப்பெரிய பலன் கொடுப்பார். இன்றைக்கி எனக்கு 32 வயசு ஆகுது. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அதற்கான பலன்கள் எல்லாம் எப்போ எனக்கு கிடைச்சதுன்னா 30 வயசுலேருந்து தான் கிடைக்க ஆரம்பிச்சது. ஏன் 30 வயசில் கிடைக்குதுன்னா, சனி ராசி கட்டத்தை ஒரு தடவை சுற்றுறதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும். அப்போ ஒரு மனிதனோட வாழ்க்கை 30 வருடத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்துக்கு வந்துடும். ஆனால் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, ஏன் உங்களுக்கு தாடியெலாம் வெள்ளையாயிருச்சு, எனக்குலாம் தலை நரைச்சிருச்சு. நான் +2 படிக்கும் மாதிரி எனக்கு தலை நரைச்சிருச்சு. நான் அப்பப்போ டை அடிச்சிக்கிறேன், தாடியிலே வெள்ளை முடி இருக்கும். இதை நான் எடுக்க மாட்டேன். ஏன் எடுக்க மாட்டேன்னா, சனினா வயது முதிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ நம்ம என்ன தான் எங்கே இருந்தாலும் சனியோட காரகத்துவத்தை நம்ம உள்வாங்கணும்னா கொஞ்சம் அங்கங்கே வெள்ளை முடி வெளியில் தெரிஞ்சாதான் சனியோட முழுமையான எனர்ஜியை நம்ம உள்வாங்குறோன்னு அர்த்தம்.
அது எனக்கு சனி திசை வேறு நடக்குது, லக்னாதிபதியை சனி பார்க்குறாரு, அப்போ நான் அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி அந்த காரகத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக சனியோட முழு எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நிறையா தகவல்கள் ஐயா கொடுத்தார். ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு நம்முடைய வேலுசிவா ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் அவருக்கு இடைவிடாமல் கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. யாருக்கும் தீங்கன்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்துயர்ந்தவன் புனிதன், நேற்று வரைக்கும் மனிதனப்பா, இன்று முதல் நீ புனிதன்.